யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமக. எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். பக்தி ஒளி நேயர்களுக்கு பத்மபிரியா பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீராம நவமி உலகெங்கும் கொண்டாடப்படும் ஸ்ரீராம நவமி இந்த ஆண்டு 6/4/2025 கொண்டாடப்படுகிறது. ராமநவமி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஜென்மதினம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அஷ்டமி நவமி இந்த 2 நாளும் தவிர்க்கப்பட நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த நவமி தினத்தில் பிறந்து அவதரித்து உலகை உய்ய வைப்பதற்காக திரேதா யுகத்தில் அவதரித்திருக்கிறார். இந்த அவதாரம் அப்படிங்கிறது மனித குலத்தில் ஒரு உயர்ந்த மனிதன் எவ்வளோ சாதாரணமான வாழ்க்கையாக இருந்தாலும் தன்னை உயர்த்தி ராமச்சந்திர மூர்த்தியாக எல்லோரும் வணங்கத்தக்கவராக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு அவதாரம் அது. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இவர் சித்திர மாதம் நவமி வளர்பிறை நவமின்னு சொல்லக்கூடிய நாளில் அவதரித்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படின்னாலே யாருங்க? ராம் ராம் ராம்னு இவருடைய இந்த நாமம் ஜபத்துக்கே அவ்வளவு மகிமைங்க. ராம்னு சொல்லி பாருங்களேன், உங்க வார்த்தைய அப்படி ராம் அப்படிங்கும் போது நம்ம நாபியிலேருந்து வரும். இந்த நாபியில பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ஆதார சக்கரங்கள் 7. அதுல மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது நாபிக்கு மேல ஒரு 2 விரக்கடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் மணிப்பூரக சக்கரம் எனும் ஆற்றல் மைய புள்ளி இருக்கிறது. அதுல இந்த ரா எனும் பீஜத்திரி அங்க பதித்து சொல்லும் பொழுது நமக்குள் எப்பேற்பட்ட கவலையும் தீர்ந்துவிடும். அந்த சக்கரம் நன்றாக இயங்கினால் மட்டுமே நமக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையின் வளம் தனத்தை கொடுக்கக்கூடிய சக்கரம் அந்த சக்கரம். நீங்க என்னைக்கு சொல்லலைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அந்த தினத்தில் நீங்க அந்த ராமநாமம் உங்களால முயன்ற அளவுக்கு நீங்க ஜபித்து கொண்டே வர 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 உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல உயர்தரம் கிடைக்கும். ராமச்சந்திரன் மூர்த்தி அவதரித்த இந்த ஸ்ரீ ராமநவமி என்று என்ன செய்யலாம்? அழகான ஒரு வழிபாடு, எளிமையான வழிபாடு. ஏன்னா ராமர் என்றாலே எளிமை. எளிமையாக பக்தி செய்பவருக்கு ஓடி வந்து உதவக்கூடிய பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்போ என்ன பண்ணலாம்னா, ராமருடைய படம் வீட்டில் இருந்தா வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா ஆஞ்சநேயர் படம் இருந்தா கூட போதும். ஏன்னா ஆஞ்சநேயர் என்பவர் நம்மளுடைய ராமருடைய மிக பெரிய பக்தர். அதனால ராமச்சந்திரமூர்த்தி படம் இருந்தா வைங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் படத்தை வைத்து ஒரு எளிய பூக்கள் கொண்டு, துளசி இருந்தா கூட போதும், துளசியை கொண்டு பூஜித்து வாருங்கள். பிரசாதமாக நீங்கள் நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசம் வைக்கலாம். இல்லைன்னா ரொம்ப எளிமையானது நீர்மோருங்க. மோரை நல்ல நீர் கொண்டு விழாவி நீர்மோர் பானகம், இது மிக சிறந்த ஒரு நைவேத்தியம். சிறப்பான நைவேத்தியத்தை வைத்து ராமநாமம் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ உங்களால் அதை செய்து வாருங்கள். அதோடு சேர்ந்து சில ஸ்லோகங்கள், அஷ்டோத்திரங்கள்லாம் படிச்சுட்டு வாங்க. இதுல ஒரு ஏக ஸ்லோகி ராமாயணம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. முடிஞ்சா இதை சொல்லி வாருங்கள். இந்த ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணம் முழுவதையும் சொன்ன பலன் உண்டு. ஆதௌ ராம தபௌவனாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயுமரணம் சுக்ரீவ சம்பாஷனம் வாலி நிகிரகணம் சமுத்திரதரணம் லங்காபுரிதகனம் பட்சாத் ராவண கும்பகர்ணஹனனம் ஏதத்தி ராமாயணம். ஏதத் ராமாயணம் புராண கவச்சம் ஸ்ரீராம லீலாமிருதம். ராமருடைய லீலாமிருதம் அப்படிங்கிற சொல்ற இந்த அற்புதமான ராமருடைய லீலைகளை விவரிக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகமே ராமாயணத்தை முழுவதுமாக நீங்க படித்ததுடைய பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி அல்லது ஆடியோல போட்டு கேட்டுக்கொண்டே நீங்கள் பூஜிக்கலாம். இந்த சிறப்பான பூஜையை நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது ராமராஜ்யம் எப்படி 11,000 வருடங்கள் ராமராஜ்யம் அவ்வளோ சந்தோஷமாக
மக்கள் வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகிறது. அவ்வளவு சந்தோஷங்கள், வீடு முழுக்க மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தமாக இருக்கும் உங்களுக்கும். நீங்க இத செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜா பலாபலன்கள் வீட்டுல யாராவது புத்திர பாகியத்திற்காக காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயமாக உண்டு. மன வருத்தத்துல இருக்காங்கன்னா மன வருத்தம் மாறி சந்தோஷம் வரும். பொருள் செல்வத்துக்காக ஏங்குறீங்களா? பொருள் செல்வத்தை கொடுப்பார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களால் முடிந்த அளவுக்கு ராமநாமம் சொல்லுங்கள், ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுங்கள். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. ராமர் எப்பயுமே ஒரு தன்னுடைய தூதுவராக ஆஞ்சநேயர் தான் இங்கேருந்து சீதையை பார்க்க அனுப்பி வைக்கிறாரு. சீதையை பார்த்ததை கண்டேன் சீதையின் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையில சொல்லின் செல்வர் சொல்கிறார். அதுபோல ராமர் ராவணனுடன் யுத்தம் புரியும் பொழுது தன்னுடைய வெற்றியை சொல்வதற்கு யாரை சீதாமா கிட்ட கொண்டு போய் சொல்லலாம் இந்த செய்தின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் சுட்டி காட்டுவது ஆஞ்சநேயரை தான். போனாரு எங்க? சீதம்மா கிட்ட. தன்னுடைய நாயகன், அம்மாவுடைய நாயகன் வெற்றி பெற்றாங்கிறத ஒரே ஒரு வயதியில எப்படி தெரியுமா சொன்னாரு? ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சார். அது நாள் முழுக்க அன்றைய தினத்தில் இருந்துதான் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே உருவானது. அப்போ அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு அந்த விசேஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். வெற்றி, முழுவதுமான வெற்றி. வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தோல்விகளால் துவண்டு இருந்தாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பியுங்கள். அன்னிலிருந்து 108 தடவை ஒரு நாளைக்கு எழுத ஆரம்பிங்களேன். வாழ்க்கையில எப்பேற்பட்ட வெற்றியும் உங்களால பெற முடியுங்க. அவ்வளவு அற்புதமான நாளும் அந்த ராம நாமமும் ஈடு இணை இல்லை. ராமர் தன்னுடைய அவதாரத்துடைய இறுதி வருது தெரிஞ்சிருக்கு. சரை நதிக்கு போகணும். அதற்கு முன்னாடி ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ என் கூட வந்துடுறியா அப்படிங்கிறாரு. ஆஞ்சநேயர் கேட்கிறார், நாங்க வரேன். எங்க வரணும்? வைகுந்தத்துக்கு போலாம். அங்க வந்தா நீ எங்க கூட சேர்ந்து இருக்கலாம். அங்க ராமர் இருப்பாரா? இருக்க மாட்டார். நான் இங்கேயே அப்போ இருக்கேன். யாரெல்லாம் ராமநாமம் சொல்கிறார்களோ, எங்கெல்லாம் ராமஜெயம் ஒழிக்கின்றதோ அந்த இடத்துல நான் இருப்பேன். ராமநவமி, ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்க ராமநாமம் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் என்றால் ராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கடாட்சமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்பேற்பட்ட ராமநாமம் பாத்தீங்கன்னா, நாராயணா அப்படிங்கிற அந்த அக்ஷரத்திலிருந்து, அந்த ஓசையிலிருந்து முக்கியமான அக்ஷரமும், நமசிவாய என்ற மந்திரத்திலிருந்து எடுத்த ஒரு முக்கியமான அக்ஷரமும், 2 எழுத்துக்களும் இணைந்ததுதான் ராம அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட ராமநாமத்தை யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லலாம். பெண்கள் முக்கியமாக அவர்களுக்கு விலக்காகக்கூடிய அந்த நாட்கள்ல கூட சொல்லக்கூடாதுங்கிறது எந்த தடையும் இல்லை. தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு பூரண கவச்சமாக இருக்கும். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. எல்லோர் வீட்டிலும் ராம நாமமும் ராம ஜெயமும் ஒலிக்கட்டும். எல்லோருடைய வாழ்விலும் ஆனந்தம் பெருகட்டும். இன்னும் நிறைய பேசலாம் வரும் பதிவுகளில். நன்றி.